அப்போ ஒரு கழிப்பிட வசதி இல்லாமல் அந்த பொண்ணு 8 மணிக்கு விடிய காலம்புற விடிய காலம்புற இல்லை, நைட்டு 8 மணிக்கு அந்த பொண்ணு ஒரு சிறுநீர் கழிக்க போன பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த மாதிரி பொண்ணு போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூஸில் பார்க்குறேன், இப்போ பரீட்சை எழுதிட்டு வந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி ஷால் போட்டு கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிமேல் மாநாடு போட போகும்போது என்ன பேச போகிறீங்கன்னா, இந்த பாலியல் குற்றங்கள் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன கடுமையான தண்டனை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் வாயால் நீங்கள் சொல்லணும்னா. நாங்கள் இது வந்து ஒவ்வொரு பெண்களுடைய வேண்டுகோள் அண்ணா. இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் நடுநடுங்கி போகணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களே ஒரு பெண்ணை பெற்று தகப்பன்ற முறையில் பார்க்க போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு அவருடைய சினிமா டைலாகு நம்ம கேட்டிருக்கோம். அதை நாங்கள் நிஜத்திலே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கொடுக்குற அந்த எவ்வளோ வந்து அவருக்கு கஷ்டங்களையும் எவ்வளோ இன்னல்களையும் அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்தையும் கடந்து எல்லாரையும் புதுசாக ஆட்சி அமைச்சு வந்த இடம் தெரியாமல் ஓடினவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு கமலஹாசன் சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் ஆட்சிக்கே வரல. என்ன அந்த இப்போ கதறிக்கிட்டு இருக்கிற அந்த சீமானண்ணா கூட்டம் என்ன, அப்புறம் வந்து நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா அதனால் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தா, எங்கள் உயிர் மூச்சில் கலந்துருக்கிற எங்கள் விஜய் அண்ணாவுக்கு தான் இந்த பதிவு. 1000 விமர்சனங்கள் அண்ணா மேலே வைக்கப்பட்டாலும் 1000 பொய் குற்றச்சாட்டுகள் அண்ணா மேலே சுற்றி வந்து பலவிதமான திட்டங்கள் போட்டு அவர் சிக்க வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஒரு ஆட்சிக்கு ஒரு நல்ல மனிதன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துருவாங்களோ, நம்ம வந்து இவ்வளோ நாள் அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஆட்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோமே, இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வைத்திருச்சல்ல புதுசாக வந்தவங்க ஆட்சி அமைச்சிருவாங்களோ, நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடுச்சோன்னு எவ்வளோ பேர் புதுசாக ஆட்சி அமைச்சவங்கலேருந்து நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைத்தறிச்சல்ல அவர் மேலே என்னென்னலாம் வந்து பழிபாவங்கள் போட முடியாதோ, பாஜக கூட்டணின்னு அவங்களே பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டு, ஆனால் நம்ம விஜய் அண்ணாவை திட்டம் போட்டு பாஜக கூட்டணி அமைச்சிருக்காரு, பாஜக கூட தொடர்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வச்சு அவர் ஏதாவது ஒரு பழிபாவத்தில் அவர் சிக்க வச்சு அவரை போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம் நீங்கள் நினச்சி அவர் மேலே நீங்கள் போடுற அந்த பழியில் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எங்கள் அண்ணா மீண்டு வந்திருக்காரு. என்ன அவர் வந்து எவ்வளோ இவர் பார்க்க போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு அவருடைய சினிமா டைலாகு நம்ம கேட்டிருக்கோம். அதை நாங்கள் நிஜத்திலே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கொடுக்குற அந்த எவ்வளோ வந்து அவருக்கு கஷ்டங்களையும் எவ்வளோ இன்னல்களையும் அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்தையும் கடந்து எல்லாரையும் புதுசாக ஆட்சி அமைச்சு வந்த இடம் தெரியாமல் ஓடினவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு கமலஹாசன் சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் ஆட்சிக்கே வரல. என்ன அந்த இப்போ கதறிக்கிட்டு இருக்கிற அந்த சீமானண்ணா கூட்டம் என்ன, அப்புறம் வந்து நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா அதனால் அண்ணா இனிமேல் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் தான், இனிமேல் தான் அண்ணன் நிறைய பார்க்க போகிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து சலிச்சு நீங்கள் நிற்க மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து நிற்க மாட்டீங்க. நிற்க போகிற ஒரு மனுஷனே நீங்கள் கிடையாது, சாதாரண மனுஷன் கிடையாது. நீங்கள் எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி வைக்க வந்த ஒரு ஒளி விளக்காக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஏன்னா அதனால் அண்ணா இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும், நான் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் இனிமேல் மாநாடு போட போகும்போது என்ன பேச போகிறீங்கன்னா, இந்த பாலியல் குற்றங்கள் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன கடுமையான தண்டனை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் வாயால் நீங்கள் சொல்லணும்னா. நாங்கள் இது வந்து ஒவ்வொரு பெண்களுடைய வேண்டுகோள் அண்ணா. இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் நடுநடுங்கி போகணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களே ஒரு பெண்ணை பெற்று தகப்பன்ற முறையில் வந்து அந்த பெண்ணோட வலி, அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த வலி எப்படிப்பட்ட வலி அதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்ந்த ஒரு மனுஷன்தான். அதனால் எங்கள் அண்ணா வந்து என்ன நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க, இனி வரப்போகிற மாநாடுகளில் கூட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும்னா நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். இது நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அந்த வீடியோலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட சேனல் தான் இந்த விஜய் நிழல். ஏன்னா எப்பயுமே கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணாவுக்கு 1000 விமர்சனங்கள் நாங்களே கூட ஒரு தப்பாக சில காரியங்கள் புரிஞ்சுட்டு உங்களை பேசியிருந்தாலுமே கூட, ஆனால் எப்பயுமே உங்களுக்காக நாங்கள் வந்து முன் வச்ச காலை என்றைக்கும் பின் வைக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் வேணும், அது வந்து நீங்கள் தான் கொடுக்க முடியும். நீங்கள் தான் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில விளக்கேற்ற முடியும், எல்லாம் எங்களை மாதிரி பெண்கள் வாழ்க்கையில் விளக்கேற்ற முடியும். 1000 பொறுக்கிகள் 1000 கம்நாட்டிகள் வந்து என்னென்னமோ சொல்லலாம், உங்களை பற்றி எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை வச்சு பேசி ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க தான் கடைசி வரைக்கும் கீழே போகிறாங்க. ஏன்னா யாரும் வந்து மேலே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா எங்கள் அண்ணாவை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்ட நேர்மையான மனுஷன், எங்களுக்காக என்னென்னலாம் விட்டு வந்திருக்காரு, கடைசியாக அவர் என்ன விட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத முதற்கொண்டு நாங்கள் யூகிச்சு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அண்ணாவை நாங்கள் வந்து சிஎம் ஆக்கி பார்க்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு
பண்ணுற சலுகைகள்லாம் வந்து அநேகம் இருந்தாலும், பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிரா, இந்த குழந்தைகளுக்கு எதிரா வந்து நடக்கிற ஒவ்வொரு பாலியல் குற்றங்கள பத்தி என்னென்ன நீங்க தண்டனை குடுக்க போறீங்க அப்படிங்கிறத இனி வரப்போற காலகட்டங்கள்ல இந்த கூட்டங்கள்ல நீங்க பேசியே ஆகணும்ண்ணா. இது என்னுடைய தாழ்மையான ஒரு தங்கையா, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஒரு கழிப்பிட வசதி இல்லாம அந்த பொண்ணு 8 மணிக்கு விடிய காலம்புற 8 விடிய காலம்புற இல்ல, நைட் 8 மணிக்கு அந்த பொண்ணு ஒரு சிறுநீர் கழிக்க போன பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ்ல பார்க்குறேன், இப்போ பரீட்சை எழுதிட்டு வந்த பொண்ணை கூட்டிட்டு போய் 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி ஷால் போட்டு கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனையோ நான் கண்ணுக்கும் காதுக்கும் அகப்படாத சம்பவங்கள் நிறைய நடக்குது. ஏன்னா இது கொஞ்சம் தான். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க.